தாய் மொழியாம் தமிழ் மொழியை வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 6ஆம் வகுப்பு இயல் 5இல் உள்ள கவிதை கண்மணியே கண்ணுறங்கு இந்த நாட்டுப்புற பாடலை பார்க்கலாம். வாய்மொழியாக வந்த இலக்கியங்களுள் ஒன்றுதான் தாலாட்டு. தாலாட்டை பிரிக்கும் பொழுது தாள் கூட்டல் ஆட்டு. தாள் என்றால் நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் வந்தது. குழந்தையின் அழுகையை நிறுத்துவதற்காகவும் அக்குழந்தையை தூங்க வைப்பதற்காகவும் இனிய ஓசையுடன் பாடக்கூடிய பாடலே தாலாட்டு ஆகும். தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பிடிக்கின்றன. இந்த நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவையாகும். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேரநாட்டு முத்தேனோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ குளிக்க குளம்பெட்டி குளம்வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. நந்தவனம் என்றால் பூஞ்சோலை என்று பொருள். தமிழ்ச் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடல்கள் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ. தங்கத்தால் நன்கு வேலைப்பாடு செய்யப்பட்ட பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேரநாட்டின் முத்தேனோ. முத்தேன் என்றால் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் என்று பொருள். வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழநாட்டு முக்கணியோ. சோழநாடு என்பது சோறுடைத்து என்பார்கள். சோறு மட்டுமின்றி பழ வகைகளுக்கும் சிறப்புடைத்து. அதனால்தான் மா பலா வாழை என்ற முக்கணியை இங்கு குறிப்பிடுகின்றார்கள். தமது இல்லம் தேடி வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவுகளை அளிக்கும் சோழநாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு மழை நீரை வீணாக்காமல் அதனை தேக்கி வைப்பதற்காக குளங்கள் கிணறுகள் அணைகளை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ. முத்தமிழ் என்றால் இயல் இசை நாடகம் என்று பொருள். தமிழை வளர்த்த மண் பாண்டிய நாடு. அதனால் இங்கு முத்தமிழோ என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு ஆகிய 3 நாடுகளையும் சிறப்பித்து ஒரு குழந்தையை தூங்க வைப்பதற்காக
தாலாட்டு பாடுவது போன்று இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.